இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கிட்ஸோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அவங்களோட வார்ட்ரோப்பில் அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ கிட்ஸோட ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட சைஸை பேஸ் பண்ணி, அதே மாதிரி எந்தெந்த சீசனுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணுறாங்க, அதே மாதிரி அவங்களோட ட்ரெஸ்ஸோட ஏஜ், அதாவது எவ்வளோ ஓல்டு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். நான் என்னோடய வார்ட்ரோப்பை காமிச்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட கிட்ஸோட வார்ட்ரோப். ஸோ 2 ரேக் இருக்குது. எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ மேலே இருக்குது என்னோடய பையனோட ரேக், கீழே இருக்கிறது என்னோடய பொண்ணோடது. ஸோ இந்த மாதிரி நான் தனித்தனியாக அவங்களுக்கு ஒரு ரேக் கொடுத்துருவேன். எப்போயுமே பீரோவில் வந்து ஸோ கீழே இருந்து 2nd ரேக் 3rd ரேக் வந்து அந்த குழந்தைங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவோம். அப்போ தான் அவங்களாலே அவங்களோட ட்ரெஸ்ஸை எடுத்துக்க முடியும். ஸோ மேலே வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தான் ஒவ்வொரு வாட்டியும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அடியில் கடைசியாக ஒரு ரேக் இருக்கும், அதை விட்டுருவேன். ஸோ அதிலிருந்து 2nd ரேக் அண்ட் 3rd ரேக். ஸோ 3rd ரேக் என்னோடய பையனோடது, கீழே 2nd ரேக் வந்து என்னோடய பொண்ணோடது. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். அதே மாதிரி அவங்கக்கிட்ட வந்து புது ட்ரெஸ், அதே மாதிரி சைஸ் ரொம்ப பெருசான ட்ரெஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்லிடுவேன். அந்த ரேக் வந்து அந்த ரோ வந்து அவங்க டச் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ரெகுலராக என்ன ட்ரெஸ் போடுறோமோ அந்த 2 மட்டும்தான் அவங்கக்கிட்ட நான் சொல்லுவேன். ஸோ இதிலேருந்து தான் எடுக்கணும் அப்படின்னு. அப்படிங்கிறப்போ ஒரு 2 ரேக், அதை 2 ரோ வந்து எப்போயுமே நீட்டாகவே இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப அதை அடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரெகுலராக போடுற ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டாலே போதும். நம்ம அடிக்கடி அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன். அதே மாதிரி தனித்தனியாக வந்து அடுக்கி வைப்பேன். அதை வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் பக்கத்தில் போயே காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னோடய பையனோட ரேக் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ரோ இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே டிஷர்ட். இது டெய்லி யூஸஸ்க்காக உள்ளது, அதே மாதிரி பார்க்குக்கு போனால் போடுறதுக்குன்னு. ஸோ அவ்வளோதான். அடுத்த 3வது ரோவில் வந்து பாட்டம் ஷார்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் வச்சுருப்பேன். இதுவும் ரெகுலராக போடுறது தான். அடுத்து 2 ரோவில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது ட்ரெஸ் இருக்கும், சைஸ் பெருசான ட்ரெஸ்ஸு. ஸோ அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் இருக்கும், அதே மாதிரி வின்டருக்கு போடுற அந்த ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் இங்கே வச்சுருப்பேன். இது வந்து இப்போ தேவைப்படாது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான். ஸோ அதெல்லாம் ரைட் சைடில் வச்சுருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மாஸ்க் எல்லாமே அவங்களே வந்து எடுத்துக்கிற மாதிரி. ஸோ அடுத்து என்னோடய பொண்ணோடது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ரைட் சைடில் 2 ரோவில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இப்போ லெஃப்ட் சைடில் 2 இது பார்க்குங்களா, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சைஸ் பெருசானது, புது ட்ரெஸ் அதெல்லாமே. ஸோ இந்த மாதிரி வச்சுருவேன். ஸோ இந்த 2 ரோவை அவங்க தொடவே தேவை கிடையாது. இப்போ வந்து ரெகுலராக போடுறதுக்கு யூஸ் பண்ணவே மாட்டாங்க இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத. ஸோ இந்த இது வந்து அப்படியே இருக்கும் எப்போயுமே. இந்த 3 ரோ தான் என் பொண்ணு வந்து டெய்லி யூஸஸ்க்காக இதில் இந்த ட்ரெஸ் எடுப்பாள். ஸோ அப்படிங்கிறப்போ அடிக்கடி நம்ம இந்த 3 ரோவை மட்டும் எடுத்து அரேஞ்ச் பண்ணாலே போதுமானது. ஸோ அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் தான் வின்டர் சீசனுக்குரிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சுருப்பேன். ஸோ எப்போ வின்டர் சீசன் வருதோ அப்போ அப்படியே இந்த இடத்த மாற்றிடுவேன். ஸோ ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்டு, ஸோ அப்புறம் காலர் வச்ச டிஷர்ட் எல்லாமே ரைட் சைடில் மாற்றிடுவேன். ஸோ அப்படிங்கிறப்போ ஈஸியாக வந்து அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அடிக்கடி நம்ம வந்து நம்மளோட குழந்தைங்களோட அந்த ரேக்கை வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறப்பவே சைஸ் வாரியாக, அதே மாதிரி பழைய ட்ரெஸ் அப்படின்னா அதை தனியாக, அதை வந்து ரெகுலராக கொஞ்சம் அடிக்கடி போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு சைஸ் சின்னதான உடனே நம்ம வந்து அதை வந்து எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.